நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1492வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பெரிய மகான் இந்த கலியுகத்தில் வாழ்ந்தவர் திரு ஞானானந்தகிரி தபோவனம்னு சொல்லுவார். திருவண்ணாமலை பக்கத்தில் திருக்கோவலூர்னு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வரும் இந்த தபோவனம். நான் 2 முறை போயிருக்கேன் அந்த இடத்துக்கு, அவ்வளோதான். இவர் ஹி லிவ்டு மோர் தென் 200 இயர்ஸ் சொல்லப்படுறது. குழந்தையாடுற இருப்பார். அப்படியே இந்த கூடைச்சேரில் உட்காந்த மாதிரி இருக்கும், இந்த பரம்பு சேரில் உட்காந்த மாதிரி இருக்கும். வெரி சிம்பிள் பர்சனாலிட்டி. நீ வா போலாம் பேச மாட்டார், எல்லாம் நாம தான் பேசுவார் இவர். அவருடைய சம்பவங்கள் ரொம்ப ஸ்லாகித்து சொல்லப்படுது. நிறைய விஷயங்கள் பரமாச்சாரியாரே ரொம்ப இவரை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கார். வேறு ஒரு ஆடு ரூபத்திலே அது காஞ்சிபுரத்தில் பரமாச்சாரியார் பார்த்துட்டு போயிருக்கார். இவரை பற்றி இவரோட வரலாறில் ஒரு முக்கியமான பதிவு, அதை கேட்டாலும் நமக்கு அழுகே வந்துடும். அதை பற்றியாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த 3 படத்தில் இந்த படம் ரொம்ப எனக்கு மனசு ப்ளீஸிங்காக இருந்துச்சு சொல்லி குரு பூஜைக்கு வைக்கிறதுக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணே இருக்கேன். படம் கிடைக்கவே இல்லைன்ட்டு அப்புறம் கீதா ஸ்டுடியோன்னு இருக்குது பாலாஜி நகரில், அவட சொல்லி இந்த படத்தை போட சொல்லிட்டேன். நான் அவகிட்ட நாளைக்கு கொண்டு டெலிவரி பண்ணுறேன்னு இருக்கா. பூஜை ரூமில் உட்காந்துக்கிறேன். சொரக்கா சாமியார் இருக்கார், சாய்பாபா இருக்கா, காக்க பூஜை இருக்கார், ரோமேஷ மகரிஷி இருக்கார், இவெல்லாம் இருக்கா, அகஸ்திய மகாவான் இருக்கார். ஸோ இவரையே வச்சுக்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஸோ அதனால் இந்த குருமண்டல போர்டை ஒட்டி இவரோட படமும் அங்கே சொல்லலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாம் அவனருளாலே அவன் தாள் வழங்கின மாதிரி. ஸோ இப்போ இவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் எப்படின்னு, ரமணி அண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் கட்டினவர், பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில் கட்டினவர் அவர் தான். பெரிய மகானவர், செயற்கைரிய செயலெல்லாம் பண்ணியிருக்கார் அவர். ஸோ அந்த ரமணி அண்ணா இவரை பார்க்க போயிருக்கார் ஒரு தடவை. அந்த அப்போ நேராக பார்த்து இன்சிடெண்ட்டு இது புருடா ஸ்டோரி மாதிரிலாம் நினச்சிக்க வேண்டாம், சத்தியமாக நடந்தது. இந்த 20ஆம் நூற்றாண்டில் திரு ஞானானந்தகிரி மகா சுவாமிகள் 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் அவதரித்து 20ஆம் நூற்றாண்டின் 70களில் வரை சுமார் 120 வருஷங்கள் ப்ளஸ் சூலமாயும் தற்போது சூஷமாயும் அருள்பாலிக்கும் மகாபுருஷர். எப்படி சொல்லலான்னா, என் குருமாத்தா அடிக்கடி சம்பகாம்பா நினச்சா திருக்கோவிலுக்கு போயிடுவோம். அங்கே காராம்ப சூலம் வாங்கி கொடுத்துருக்கா அந்த அம்மா. ஸோ திருக்கோவிலுக்கு போயிட்டு ஒரு மனசு சாந்தி கிடைக்கிறதான்னு சொல்லுவாள் அந்த அம்மா. அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சிப்பேன் நான். அது மகான்கள் ஜீவித காலத்தில் போய் பார்க்கணும். அவளை பக்கத்துலேயே இருக்கும், அடுத்த தெருலேயே இருப்பாள். இப்போ ஏதோ வேலைகெல்லாம் ஜெயிப்ப மாட்டோம், நம்ம அதை யூஸ் பண்ணிக்க மாட்டோம். பரமாச்சாரியார் இதில் கூட இதுதான். எங்கள் அம்மாவெல்லாம் அந்த காலத்தில், நான் சொல்ல 100 வருஷத்துக்கு கதை. எங்கள் அம்மாலாம் திருவாரூரில் இருக்கும்போது பவளமல்லி பூக்கள் நிறைய கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி, நான் சொல்கிறது 10 வயசு 5 வயசு இருக்கும்போது, எங்கள் தாத்தா திருவாரூரில் ஜவுளி கடை வச்சுருந்தார். எஸ் நடேசேகரன் பேர். அப்புறம் கதையை தனியாக அலாதியான கதை முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். அப்போ எங்கள் அம்மா நிறைய பரமாச்சாரியா கேம்ப் போடும்போது பவளமல்லி பூவை அவரோட பூஜை கொண்டு தருவாளாம். அப்புறமா எங்கள் தாத்தா அந்த தொழில் நஷ்டம் ஏற்பட போலகம் நன்னிலம் பூந்தோட்டம் இருக்குது, போலகம். இந்த போலகத்தில் பாப்பநாச சிவன் வருவ வாழலாம். எங்கள் தாத்தாவோட சித்தப்பா பிள்ளை தான் பாப்பநாச சிவன். ஸோ எங்கள் அம்மா வழி தாத்தா எஸ் நடேசேகர். ஸோ எஸ்னாலே தெரியும் போலகத்தில். ஸோ அவர் போலகத்தில் அங்கே செட்டில்மெண்ட்டு, அங்கே மளிகை கடை சேர்ந்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவளுக்கெல்லாம் நிறைய இந்த ஒரு குடும்பத்தில் மகான்கள் தரிசனம் இருக்கணும். இப்போ காலத்தில் நிறைய மாதிரி அனுபவப்பட்டிருக்கோம் நாங்கள். வெள்ளிமலை சுவாமிகள் எங்கள் காலத்துக்கு அடிக்கடி வருவார். இதெல்லாம் கேட்டால் கதை சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கே பெரியக்கா இருந்தால், ஷீ இஸ் நோ மோர் நோ, 75 வயசு, கோகிலான்னு பேர். கோகிலா கிருஷ்ணமூர்த்தி அம்பத்தூரில் பெரிய ஃபேமஸான அளவு.
அஞ்சல் தேவியாட பார்க்கறதுக்கு நல்ல சிரிச்ச முகத்தோட நல்ல விளையேன்னு இப்போ சுண்டு விட்டால் ரத்தம் வரும் அந்த மாதிரி இருப்போம். ஸோ அவள் வந்து வெள்ளிமலை சுவாமிகளுக்கு கோகிலாவான்னு கூப்பிடுவாராம். அம்மாட்ட சொல்லி முருங்கைக்கீரை அடை பண்ணுவா அப்படின்வாராம். அது எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தாலும் திருவலம் இந்த மாதிரி வெள்ளிமலை பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் அதெல்லாம். ஸோ எங்கள் நல்ல 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 இடத்துல வாக்கப்படுவேன், நல்லா இருப்பலை இப்போ அப்படியும் பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. ஸோ மகான்கள் ஆற்றுள்ள நுழைஞ்சு அவள் ஆசீர்வாதம் வாங்கினாலே ஒரு பெரிய கொடுப்பனை. அதுமாதிரி எங்கள் அப்பா வந்து நிறைய மகான்கள் அழிச்சு வந்திருக்கா ஆற்றுக்கு. எங்கள் அம்மாவும் சளைக்காமல் அவளுக்கெல்லாம் வந்து ராத்திரி 10 மணி 11 மணி ஆனால் கூட அதுக்கப்புறம் அடுப்பு மூட்டி பின்னாடி விறகு அடுப்பெல்லாம் விறகு எடுத்த பாம்பு வருமா, நல்ல பாம்பு. சேஷன் மாஸ்டர் வீட்டில் தனியாக விறகு எடுக்கிறதுக்காக தனியாக ஒரு ரூம் இருக்கும் பின்னாடி. அதை எடுத்தால பாம்பு சீரின்னு வரும். ஸோ அதெல்லாம் 10 மணிக்கு மேலே பண்ணியிருக்காங்கம்மா. ஸோ அந்த மாதிரிலாம் அவள்லாம் பண்ணியிருந்ததுனால விருந்து உபச்சாரம் மகான்களுடைய ஆசீர்வாதங்களால் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். அதுதான் சொல்ல முடியும். சரி, ஆனால் ஜனங்களுக்கு இப்போ கலிகாலத்தில் புரிய மாட்டேன்றது. அதெல்லாம் ஹோட்டலுக்கு வேணால் டிக்கெட் வாங்கி தந்துடுறேன்றா அந்த மாதிரி எடுத்துப்போ. இப்போ எங்கள் குருமாத்தா வந்து இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம். ஞானானந்தகிரி ஆசிரமத்துக்கு தபோவனம் போனோம்னா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் சாமான்கள் எடுத்து போவோம். அங்கே தபோவனத்தில் என்னெல்லாம் அங்கே நித்தியப்படி அன்னதானம் உண்டு. ஸோ அதில் நடந்த இன்சிடென்ட் தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் நான். முக்கியமானது நல்லா கேளுங்க. அது எப்பேற்பட்ட மகாபுருஷர் பாருங்களேன். சூட்சுமாய் அருள் பாலிக்க மகாபுருஷர் நாம சங்கீர்த்தன சம்பிரதாயத்தை அனுசரித்து தம்மை பற்றி ஒரு முறை குறிப்பிடுகையில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளை மூலகுருவாக கொண்ட என்று அருளியவர். ஸோ போதேந்திர சுவாமிகளே மூலகுருவாக சென்றான்னு சொல்லப்படுறது. திருக்கோவிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் வழியில் ஊஞ்சலூர் என்னும் கஷேத்திரத்தில் வசித்து தற்போது பிருந்தாவனமாய் அருள்பவர். இந்த கட்டுரையாளர் ஸ்ரீ ரமணி அண்ணாவால் அவரது சொந்த அனுபவமாக எழுதப்பட்டு சக்தி விகடனில் வெளிவந்தது. எழுத்தும் நடையும் அவருடைய ஏன் போட்டிருக்கு. டாபிக் வந்து வேதம் விட்ட கண்ணீர். ஒரு தடவை முன்னாடி பேசின மாதிரி ஞாபகம் எனக்கு. வாட்ஸ்அப்லேயே முன்னாடி நான் பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த யூடியூப்பு வாட்ஸ்அப்பில் கிவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து மனசை தொடர நிகழ்ச்சி, அதனால தான் திருப்பி நான் ஷேர் பண்ணுறேன். சில முக்கியமான பதிவெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டது 2 தடவை சொன்னாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரை தரிசித்து விட்டு திருக்கோவிலூர் ஸ்ரீ ஆனந்த தபோவனத்திற்கு சென்றேன் அப்படின்னு ரமணி நான் சொல்கிறார். தபோவனத்தை அடைந்தபோது காலை 10 மணி ஏக கூட்டம். சுமார் 100 கால்களுக்கு முடியாமல் சாலையோரம் நின்றிருந்தன. தியான மண்டபத்தில் சாட்சாத் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி போன்று வீற்றிருந்தார் ஞானானந்தகிரி. ஒவ்வொருவராக தரிசித்து பிரசாதம் பெற்று சென்றனர். பக்தர்களின் கேள்விகளுக்கு சளைக்காமல் பதில் சொல்லி கொண்டிருந்தது அந்த கருணை கடல். நான் ஒரு தூண் வாரத்தில் பயபக்தியுடன் கைகூப்பி நின்றிருந்தேன். அருகில் பரம தேஜஸ்வியான நடுத்தர வைதிகர் ஒருவரை நின்றிருந்தார். அவர் திருவாக்கிலிருந்து வெளிவந்த ஸ்ரீருத்ரம் கணீர் என்ற மண்டபம் முழுவதும் வியாபித்தது. அவரை உற்று நோக்கினேன். முகத்தில் வாட்டம், கண்கள் பனித்திருந்தன. இதற்குள் எங்கள் இருவரையும் பார்த்துவிட்ட சுவாமிகள் வைதிகரை மட்டும் கை காட்டி அழைத்தார். அருகில் சென்ற வைதிகர் சாஷ்டாங்கம் நமஸ்கரித்து கை கட்டி நின்றார். அவரை கனிவுடன் கேட்டிய குருநாதர், வேதம் எப்பயுமே கண்ணீர் விடக்கூடாது தெரியுமோ, தேசத்துக்கு சுபிட்சம் குறைஞ்சிடும், என்ன புரியுறதா என்றார். பிறகு நம்ம வாக்கிலிருந்து வந்த ஸ்ரீருத்ரம் தேவாமிர்தம் ஸ்வர சுத்தமாக இருக்குது, நாம் ஒரு காரியம் பண்ணுவோம். அங்கே ஆஞ்சநேய சுவாமி சந்நிதியில் உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீருத்ரம் சமகம் புருஷ சுத்தம் எல்லாவற்றையும் ஆத்மா சொல்லிவிட்டு வரலாமே அப்படின்றார். ஞானானந்தகிரி பரமகுரு மகாகுரு எப்பொழுதுமே பிறரை வலிக்கும் போது நீங்கள் உனக்கு செய் பண்ணு சொல்ல மாட்டாமல் நாம் நமக்கு செய்வோம் செல்வோம் என்பா சொல்லுவார், பண்ணுவோம் என்று சொல்லுவார் என்று தன்னிலைப்படுத்தியே கூறுவாராம். எனவே அந்த சொல்லாட்சியே கையாளப்படுகிறது. பரம பாக்கிய சுவாமி அப்படியே பண்றேன் என்றார் வைதிகர். அனுமன் சந்நிதியை நோக்கி நடந்தார். அடுத்தது அடியேனை அழைத்த குருநாதர், நாம் எப்போ வந்தோம், அந்த வேதத்தோடு வந்திருக்கல அப்படி கேட்குறார். இல்லை நம்ம தனியாக வந்தேன்றார். இல்லை குருதேவா, தனியாகத்தான் வந்தேன் என்று அடியேன் சொன்னது. சுவாமிகள் சிரித்தபடி, சரி
நாமளும் ஸ்ரீருத்தம் தெரிஞ்சால் அங்கே போய் சந்நிதியில் சொல்லிட்டு வரலாமே, ரொம்ப புண்ணியன்றார். சரி சொல்லிட்டு இவரும் ரமணி அண்ணாவும் அங்கே போகிற மதியம் 2 மணி தனது பிக்ஷையை மதிய எளிய உணவு பூர்த்தி செய்த பிறகு மீண்டும் மண்டபத்தில் வந்து அமர்ந்தார் ஸ்ரீ குருநாதர். போஜனத்தை முடித்துவிட்டு அடியேனும் அங்கே வைதிகரும் அருகே வந்தோம். கூட்டம் அதிகமில்லை. வைதிகரை தமக்கு முன் அமரச் சொன்னார் ஸ்ரீ சுவாமிகள். நானும் ஓரமாக நின்றேன். சிறிது நேரம் வைதிகரை பார்த்து கொண்டிருந்த சுவாமிகள், வேறார சாப்பிட்டோமா, பதார்த்தமெல்லாம் ருசியாக இருந்ததா என கேட்டார். வைதிகர், ரொம்ப நன்றாக இருந்தது சுவாமி என்று சொன்னதும் குருநாதர் முகத்தில் திருப்தி. பின் கனிவுடன் விசாரித்தார். நாம் எந்த ஊர்லேருந்து வரோம்? பூர்வீகம் எந்த ஊர்? பூர்வீகம் உத்தரகோசமங்கை. எங்கள் கொள்ளு தாத்தா காலத்திலேயே தஞ்சாவூருக்கு வந்து செட்டில் ஆகிவிட்டதா சொல்லுவா என்றார் வைதிகர். நம்ம நாமதேயம் அடியேன் சீதாராம கணபாடிகள், தகப்பனார் சங்கரராம கணபாடிகள், தாத்தா ஆத்மாநாத கணபாடிகள், ஆத்மாநாத சௌதிகள். சௌதிகள்லாம் யாகம் ஒன்றவா. இப்போ யாரும் இல்லை. அம்மாவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டான்றார் வைதிகர். வேதத்தில் நம்ம எந்த சாகைன்னு என்ன பிரிவு? யாஜுஷம் எஜுர்வேதம் சுவாமின்றார் இவர். கணாந்தம் வேதத்தில் கணம் என்னுடைய அத்தியனம் ஆகியிருக்காகும் அப்படின்ற. ஆமாம் குருநாதா, நமக்கு என்ன வயசு? 44 ஆகிற சுவாமி. சன்னதி 20 வயசுலேயே விவாகத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஆனால் விவாகம் பண்ண முடியல. ஏன்? கையில் பணம் காசு எதுவுமே இல்லை. அந்த கஷ்டம்தான் என்னை ரொம்ப வாட்டுறது என்று சீதார கணபாடிகள் கேவி அட ஆரம்பித்தார். உடனே குருநாதர், அடடா, நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் இந்த பாண்டரங்கன் பார்த்துப்பான் என்ன என்று ஆறுதல்படுத்தினார். பிறகு, நம்ம குடும்பத்துக்கு நிலபுலம் எதுவும் கிடையாதா என்று கேட்டார். எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் இல்லைதான் தெரியாது குருநாதா. ஆனால் தாத்தா காலத்தில் திருக்காட்டு பள்ளியிலேருந்து வண்டியாக நெல் வந்து கொண்டிருந்ததுன்னு அம்மா சொல்லுவா அப்படின்றாரு. நம்ம வேத அத்தியனம் எங்கே பண்ணேன்? காசி கஷேத்திரத்தில் ஒரு விஜயவேத பாடசாலை. குருநாதர் அப்பயே எனக்கு வைராக்கியமாக ஒன்று தோணித்து. பூர்ணமாக அத்தியனம் பண்ணி முடிச்சதும் பூர்வம் அபரம், அதை தவசகாரியம் கல்யாணம் இதுக்குமே நான் போகாமல் ஒன்று வேதம் மட்டும் சொல்லித்தரலான்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு கங்கையில் போய் சத்தியம் பண்ணிட்டேன்றார் அவர். காசியை விட்டு கிளம்பினதும் இந்த வைராக்கியம் மாறிடுத்துனா என்ன செய்யறதுன்னு யோசித்து கங்கையிலேயே பூர்வ அபரம் பண்ணி வைக்க போக மாட்டேன் என்று சத்திய சங்கல்பம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்நானம் பண்ணி ஊருக்கு வந்ததும் இதை கேட்டு எல்லாரும் என்னை திட்டினேன். நான் கவலைப்படலை. ஆர்வத்தோடு வந்த பசங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருந்தேன். ஊராக பாராயணத்துக்கு போவேன். அப்புறம் விவாகமாகி பொண்ணும் பிறந்துட்டா. ரொம்ப கஷ்ட ஜீவனம். பல நாள் நீராகாரத்தை மட்டும் குடிச்சிட்டு குடும்ப பட்னி இருக்குன்னு சொல்கிறார் அவர். கங்கையில் பண்ணிட்ட சத்திய சங்கல்பத்தை மீறிடலாமோன்னு கூட தோணும். உடனே சேச்சே, கங்கையில் பண்ணிட்ட சத்திய சங்கல்பம் சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரா கிட்ட பண்ணியிருந்தாச்சு, அதை மீறலாமான்ற மனசை சமாதானப்படுத்திப்பேன். வைராகி இத்தனை வருஷம் ஓட்டிட்டேன், இப்படி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், எப்படின்னு தெரியலன்னு அடறார். சுவாமிகள் நெகிழ்ந்து போகிறார். சிறிது நேரம் கனபாடிகளை பார்த்து கொண்டு, கனபாடிகளுக்கு கவலையே வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என ஆசீர்வாதத்தை விட்டு, சரி தபோவனத்துக்கு போயிட்டு வரும்படி அங்கே யார் சொன்னா அப்படி கேட்குறார். தஞ்சாவூரில் வெங்கட சுப்பையர் ஸ்கூபாத்தியார் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஞானாந்த தபோவனம் பைக்கு சத்குருநாதனை வழிபடுங்கோ, பாருங்கோ, விஷயம் வழிபறக்கும் சொன்னார். குருநாதனே சரணாகதின்னு வந்துட்டேன், காப்பாற்றணும்னு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறார் அவர். அர்த்த புஷ்டியோடு சிரித்த சுவாமிகள், நாம் இன்னைக்கு தபோவனத்தை தங்கிட்டு நாளைக்கு சுவாமி உத்தரவு கொடுத்ததுன்னு போகலாம் இந்த அடியேரிடம். நமக்கு மெட்ராஸில் ஒன்றும் அவசர ஜோரி இல்லையே, நாமும் நாளைக்கு போகலாம்னு சொல்லிட்டார் இவர்கிட்டையும் ரமணி அண்ணாக்கிட்டையும். மறுநாள் காலை 11 மணி. இங்கே தான் இம்பார்ட்டண்ட்டு, அதனால் கவனிங்க. தியான மண்டபத்திற்கு பிரவேசா குருநாதர். அப்பொழுது கூட்டம் இல்லை. அதிஷ்டானங்கள்லாம் பூர்த்தி செய்துவிட்டு சீதாராம கணபாடிகளும் அங்கே வந்து சேர்ந்தார். அனைவரும் குருநாதரை நமஸ்கரித்து எழுந்தோம். அந்த நேரத்தில் வாசலில் 2 பெரிய கார்கள் அம்பாசிடர் கார் வந்து நிற்கிறது. அவற்றிலிருந்து இறங்கிய 4-5 பேர்கள் உள்ளே வந்து சுவாமிகளை நமஸ்கரித்தனர். புன்முறுவல் பூத்தார் சுவாமிகள். அவர்களில் அந்த ஒருவர் உடன்மந்திரோட ஏதோ ஜாடை காட்டினார். அவ்வளவுதான். 6 பெரிய சாக்கு மூட்டைகள் கார்களில் இறக்கப்பட்டு சுவாமிகள் முன்னால் வைக்கப்பட்டன. அவர் ஒற்றி நோக்கி, சுவாமி இதெல்லாம் என்ன என்று கேட்டார். வந்தவர்கள் அரிசி சுவாமி, நல்ல கிச்சடி சாம்பா பச்சரிசி என்றார். இதெல்லாம் எங்கே விளைஞ்சது கேட்டார். என்னோட வயலில் தான் சாமி என்று பெருமிதம் பொங்க கூறினான் தாசாமி. நம்மளை இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததே இல்லையே, நம்முடைய நாமதேயன் கேட்குறாரு. கிருஷ்ணமூர்த்தி, ஆசிரமத்தில் தினம் அன்னதானம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அது கைங்கரியமாக இருக்கட்டும் கொண்டு வந்தேன்றார். அது இருக்கட்டும், எல்லா மூட்டையும் ஈர அரிசியாக போல இருக்கின்றார்.
இல்லையே சாமி 4-5 நாள் காய வச்சு சுத்தம் பண்ணி கொண்டு வந்துருக்கோன்றார். இந்த பதற்றத்துடன் கூடினார் கிருஷ்ணமூர்த்தி. அதை கேட்டு சிரித்த சாமிகள், அப்படியா, மூட்டைகளை பிடிச்சு தான் பார்க்கலாமேன்னு சொல்லி அந்த கைப்பிடி அப்படி எடுக்கிறார். பார்த்தா அதில் தண்ணி சொட்டுறது. மூட்டைகள் பிரிக்கப்பட்டன. தன் தங்க கையால் உருப்படி அரிசியை அள்ளினார் குருநாதர். அவர் சொன்னபடி அதில் ஈரம் கசிந்தது. எல்லா மூட்டைகளும் அவ்வாறு இருந்தன. குருநாதர் முகவன் சாந்தமாக, கிருஷ்ணமூர்த்தி, இந்த ஈரக்கசிவை சாதாரண ஜலம்னு நினைக்க வேண்டாம், இது வேதம் விட்ட கண்ணீர் என்றார். பிறகு நமக்கு பூர்வீகம் திருக்காட்டுப்பள்ளி தானே என்று கேட்டார். கிருஷ்ணமூர்த்திக்கு வியப்பு. ஆச்சரியிடம் குருநாதா ஆமாம் என்றார். அவரிடம் கனபாடிகளை சுட்டிக்காட்டி, இதை உட்கார்ந்து சீதாராம கனபாடிகள், இவருடைய தாத்தா தான் உங்கள் கிரகத்துக்கு பரம்பரை சாத்திரலாக இருந்திருக்கார். வருஷம் 10 ஒண்டிந்தல் வேதமானியமாக குடும்பத்துக்கு போயிருந்தது. உங்கள் தாத்தா காலத்தில் சாஸ்திரத்துக்கு புறம்பான ஒரு விவாகம் நடைபெற வேண்டிய நிர்பந்தம் உங்கள் குடும்பத்துக்கு. அதை நடத்தி வைக்கும்படி இவரோட தாத்தாவை உங்கள் தாத்தா கேட்க அவர் மறுத்து விட்டார். மானியத்தை நிறுத்திவிட உங்கள் தாத்தா பயமுறுத்தியிருக்கார். எனக்கு மானம்தான் முக்கியம், மானியம் இல்லைன்னு சொல்லிட்டார். இவரோட தாத்தா அன்னிலிருந்து உபாத்தியாயம் நின்றுடுத்து, மானியமும் நின்று போயிடுத்து. அந்த வேதம் விட்ட கண்ணீர் சூட்சமாக இன்னும் அந்த குறிப்பிட்ட வயலில் விளையிற அரிசியில் இருக்குதுன்னு புரியுதா அப்படின்றார். அனைவரும் பிரம்மப்படன் அமர்ந்தோம். சாமிகள் தொடர்ந்தார். அந்த நிலத்துக்கு தான் பேர் உண்டான வேத விருத்தின்னு பேர் அந்த நிலத்துக்கு பேர். ஸோ அந்த நேரத்தில் அரிசியெல்லாம் வந்து வேதம் படித்தவாளுக்கு தான் தரணும். இவாளோட கொள்ளி தாத்தாக்கு தான் கொடுத்துருந்தா. அது நிரூபித்தது. இப்போ இது புரியுதா? அது வேதத்தை தொழிலாக கொண்டவர்களுக்கு மானியமாக விடப்பட்ட நலம் என்ற விஷயம் என்று சிரித்தா சுவாமிகள். கிருஷ்ணமூர்த்தி எழுந்தார். சுவாமிகளை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். குருதேவா, இந்த மானிய நிலவுகள் சத்தியமாக எனக்கு தெரியாது. நீங்கள் என் கண்ணை திறந்து விட்டு, பணத்துக்கு கஷ்டம் இல்லை. திருச்சியில் ஜவுளி பிஸ்னஸ் நல்லா நடக்கிறது. மானியமாக விட்ட அந்த நிலத்தில் விளைஞ்ச அரிசியை இது வரைக்கும் என் பரம்பரை தான் சாப்பிட்ருக்கு. இதற்கு பிராயசித்தமாக இந்த சீதாராம கனபாடிகளுக்கு ஒரு காரியம் பண்ணுறேன் என்று சொல்லி கைப்பையை தந்து செக்கு எடுத்தார். சீதாராம கனபாடி இந்த இனிஷியலை கேட்டு பூர்த்தி செய்து குருநாதரின் திருவடிகளை சமர்ப்பித்தார். அதை ஏறிட்டு பார்க்காமலேயே சுவாமிகள் சொன்னார், 1.5 லட்சம் ரூபா. அந்த காலத்தில் ஜஸ்ட் இமேஜின் 1.5 லட்சம் கொடுத்துட்டார். ஆனந்த கண்ணீர் ஊற்ற பொண்ணோட கல்யாணம் ஆகிடுமே. ஆனந்த கண்ணீர் ஊத்தா சீதாராம கனபாடிகள். அந்த ஆறு அரிசி மூட்டைகளையும் சீதாராம கனபாடிகள் இல்லத்திலே சேர்க்கும்படி கிருஷ்ணமூர்த்தியை படித்துவிட்டு அனைவரையும் ஆசீர்வத்தை விளை சென்றார். இனிமேல் உங்கள் அந்த வேத விருத்தியில் வரக்கூடிய அந்த இது வந்து அரிசியோ இதெல்லாம் எல்லாம் இவாளுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மடத்துக்கு வேண்டாம்னு சொல்லிட்டார் அவர். இந்த ஆசிரமத்துக்கு, திருக்கோவிலூர் ஞானானந்தகிரி ஆசிரமத்துக்கு வேண்டாம், அது இவாளுக்கு அமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதப்பட்டு போயிட்டார் இந்த மகான். இது எது சொல்கிறேன்னா, மகான்களாக தான் இந்த மாதிரி அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியும். இந்த ஞானானந்தகிரி பெரிய மகான், அப்படியே முக்காலத்தையும் உணர்ந்தவர். இவர் வந்து இதில் கூட விஜய் டிவிலேயே காமிப்பான். காத்தால் குத்து விளக்கு வச்சுட்டு 4 மணிக்கெல்லாம் எல்லாமே வந்து ஆசிரமத்தை பிரதர்ஷனம் பண்ணுவார். எல்லா அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் ஏழை பாடை எல்லாமே வந்து காலையில் குளிச்சுட்டு இருட்டோடையே வந்து கோலமெல்லாம் போட்டு இந்த ஆசிரமத்தையே பிரதர்ஷனம் பண்ணுவோம். எல்லா சந்நிதியும் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்து குத்து விளக்கு வச்சு பூஜை பண்ணி அப்புறமா நடக்கும் அது. ஸோ அது மாதிரி காமிப்பார் அவர். ரொம்ப வெரி சிஸ்டமேட்டிக் பர்சன், ரொம்ப நல்லவர், குழந்தையாக மனைவி உள்ளவர், எல்லாருடைய ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணியிருக்கார். பல பேரை ப்ராப்ளம் பல விதமான படிச்சிருக்கேன் அதை பற்றி நான். ஸோ இன்றைக்கி இந்த இவரை பார்த்த உடனே அந்த படத்தை வைக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த கீதா ஸ்டுடியோன்னு இருக்குது பாலாஜி நகர், அவட சொல்லி படிந்தேன் சொன்னேன். சரி, இந்த டாப்பிக்கும் எதேச்சியாக வந்ததுனால ஐ தாட் ஆஃப் ஷேரிங். இதை கட்டாயம் மனசை தொடரக்கூடிய நிகழ்ச்சி சத்தியமாக நடந்தது. இந்த மகான்கள் நம்ம பாரத தேசத்தில் தமிழ்நாட்டில் இருந்திருக்கா, இப்பயும் இருக்கா, பல இடத்துல இந்தியாவில் இருக்கா. நம்ம தான் தேடி போனோம் இது மாதிரி மகான்களை தேடிட்டு சொல்லி. என் குருமாதா வந்து ரொம்ப மேலே அட்டாச்சு அந்த அம்மாவுக்கு. ஸோ பட் நான் அவர் ஜீவித காலத்தில் எனக்கு தெரியாது அவரை பற்றி அவ்வளோவா. ஸோ பரமாச்சாரியாதிக்கு மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன், தவிர இவாளெலாம் தெரியாது. அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அவள்லாம் வந்து முக்தி அடைஞ்சிட்டா. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த சபாவனத்துக்கெல்லாம் போய் நம்மளால் முடிஞ்சதை சேவை பண்ணிட்டு வந்தால், ஒரு வேளை சாப்பிட்டு வந்தாலே பெரியது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.